இந்திய மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கொழும்பு SSC மைதானத்தில் நாளை ஆரம்பமாக உள்ளது. போட்டிக்கான 2 அணிகளின் வீரர்களும் இன்று இறுதி கட்ட பயிற்சிகளில் ஈடுபட்டனர். குமார் சங்கக்கார ஓய்வு பெற்றதை அடுத்து உப்புல் தரங்கவுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. சங்கக்கார மற்றும் மஹேலவின் வெற்றிடத்தை நிரப்ப நீண்ட காலம் செல்லும். ஆனாலும் தற்போதைய அணியால் அந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியும் என்று நான் நினைக்கிறேன். எமக்கு ஏற்ற வகையிலான துடுப்பாட்ட வரிசையை அமைத்துக் கொள்ள வேண்டும். உப்புல் தரங்க அணியில் இடம்பெற வேண்டும். அவர் இறுதியாக 2 தடவைகள் 45 ஓட்டங்களுக்கு மேல் பெற்றார். சங்கக்கார அணியில் இடம்பெற்றதால் தரங்கவுக்கு இடமில்லாமல் போனது. ஆகவே அது தொடர்பில் சிந்திப்பதற்கு ஒன்றுமில்லை. உப்புல் தரங்கவுக்கு அணியில் இடம் கிடைக்கும். நுவான் பிரதீப் குணமடைந்துள்ளார். அவருக்கு வேண்டுமானால் நாளைய போட்டியில் விளையாட முடியும். 2 அணிகளும் தலா ஒரு வெற்றியுடன் சமநிலை வகிப்பதால் தொடரை தீர்மானிக்கும் ஒன்றாக 3வது போட்டி மாறியுள்ளது. நான் இதற்கு முன்னர் கூறியதை போன்று எந்த ஒரு மாற்றமும் இடம்பெறவில்லை. உண்மையில் சொல்லப்போனால் நாம் வெற்றி பெறுவதற்காகவே விளையாடுகின்றோம். தற்போதைக்கு நாம் சிறந்த நிலையில் இருக்கின்றோம். இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் தொடரை கைப்பற்ற முடியும். ஆகவே வெற்றியின் பின்னால் செல்வதற்கு வெட்கப்பட தேவையில்லை. அதேபோன்று நாம் நமது அணியை அளவுக்கு அதிகமாக மதிப்பிடவில்லை. இதற்கு முன்னைய போட்டிகளில் விளையாடியதை போன்று சிறப்பாக விளையாட எதிர்பார்க்கின்றோம்.